நிலையாக நிற்க பண்ணுவார். God will make us stand firm. நிலையாக நிற்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்குள்ள செய்தி. வேதத்தை நாம் படிக்கும்போது எழுத்தின் பிரகாரமாகவே, அதாவது சரீர பிரகாரமாகவே நிற்க முடியாமல் இருந்த மக்களை தம்முடைய வல்லமையினால் தேவன் நிலை நிறுத்தி இருக்கிறார். சில உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, அங்கே பிறவியிலிருந்து தாயின் வயிற்றிலே பிறந்தது நாள் முதல் 40 வயசாகியும் ஒரு நாளும் நிற்காம இருந்த ஒரு முடவன் அலங்கார வாசல்ல உட்கார்ந்திருந்தான். அவன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவனை பேதுரும் யோவானும் சந்தித்த பொழுது இயேசுவின் நாமத்தினால் அவனை எழுப்பினாங்க. 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறாங்க பாருங்க, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய், சொல்லுங்க, சொஸ்தமாய் என்ன செய்தான்? நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிந்திருக்க கடவுள். இங்க நடந்த அற்புதமே என்னன்னா, 40 வருஷமா இவனை பார்க்குறாங்க. பிறந்ததுலேருந்து இவன் ஒரு நாள் நின்னது கிடையாது. உட்கார்ந்த கதியாவே இருக்கிறான்னா கால் 2 முடமா இருக்கு அவனுக்கு. ரொம்ப பரிதாபம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. கால் இருக்கு, சரீரத்தில் கால் இருக்கு, ஆனால் கால் வேலை செய்யல, கால் நிற்க மாட்டேங்குது, அவனால் சொந்தமாக நிற்க முடியல. ஆனால் அன்றைக்கு அற்புதம் செய்த தேவன் அவனை நிற்கும்படி தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்படின்றது வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 5:25 படிக்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த அப்போஸ்தலர்களை சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது தடை பண்ணி கொண்டு காவலில் போட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5:25 வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஓடி வந்து சொன்னானா, நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அறிவித்தான். இவங்க யாருன்னா, முந்தின வசனம் படிச்சீங்கன்னா அவங்கள காவலில் போட்டு வச்சிருந்தாங்க, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தேவ தூதன் வந்து போய் நீங்கள் தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதுனால பயப்படாமல் ஒழியாமல் முடங்கி கிடக்காம வந்து நின்று சுவிசேஷத்தை சத்துருக்களுக்கு முன்பாக தைரியமாக பிரசங்கிங்கிறது கர்த்தர் பலன் தந்தார். உலகம் அவர்களை முடக்க நினைத்தது, அவங்கள வந்து உட்கார வைக்கணும்னு நினைச்சது. ஆனால் தேவ கிருபை அவர்கள் மேல் இருந்து, தேவ தயவு அவர்கள் மேல் இருந்ததுனால, கர்த்தர் கொடுத்த தைரியத்தினால ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்டில் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சரியான சூழ்நிலை இல்லாத இடத்துல கூட அவங்க நின்று கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த சீஷர்களுக்கு என்ன செய்தார்? தேவன் கிருபையாக உதவி செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை படிப்பீங்களானா, அங்கே சபை பாழாக்கி கொண்டிருந்த பவுல் என்ற இந்த மனுஷன் என்கிற வாலிபன் வந்து இன்னும் அதிகமாக துன்பத்தை வருவிக்கிறதுக்காக கடிதங்கள்லாம் வாங்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்தோடு அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போன போது போகிற வழியிலேயே சடுதி ஒளியினால் தேவனால் சந்திக்கப்பட்டார். அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்த குதிரையிலேருந்து அவர் கீழே விழுந்துட்டாரு, கண்ணு கூட போச்சு. கீழே விழுந்துட்டு, நீர் யார் அப்படின்னு கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையா என்று ஆண்டவர் கேட்டார். இதை கேட்டுட்டு 16ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை அவர் சொல்லுகிறார் பாருங்க, இப்பொழுது நீ எழுந்து கால் ஊன்றி நில். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, நீ இப்பொழுது எழுந்து கால் ஊன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதுக்காகவே நான் உனக்கு என்ன செய்தேன்? இந்த தரிசனத்தை பார்த்து முடங்கி போயிடாத, எழுந்து நின்று நீ என்ன பண்ணணும்? சாட்சியா அறிவிக்கணும். இந்த மனுஷனை பயத்திலிருந்து எழுந்து நிற்க வைத்தது என்னன்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை. நான் நிச்சயமா நம்புறேன், அந்த காலத்தில் சரீரத்திலேயே சுகத்தை கொடுத்து முடங்கி கிடந்தவர்களை நிற்க வைத்த கர்த்தர், பயத்தினால் உறைந்து கிடந்த மக்களை எழுந்து நிற்க வைத்த கர்த்தர், இயேசுவுக்கு விரோதமாகவே செயல்பட்டவங்களை கூட அவருக்காக நின்று சாட்சி சொல்ல வைக்கும்படி நிற்க வைத்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நிலை நிற்க செய்ய தேவன் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை முழுவதும் இந்த வார்த்தையினால் தொடப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முடங்கி கிடக்கிறதா இருக்கக்கூடாது, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தருடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து, நான் உன்னை நிற்க பண்ணுவேன், நான் உன்னை நிற்க பண்ணுவேன், நான் உன்னை நிற்க பண்ணுவேன்,
இந்த வார்த்தையை கர்த்தருடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்தார். நீ முடங்கி கிடக்கிறவனா இருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க எந்த சோர்வில் உட்கார்ந்து இருக்கலாம். எனக்கு போதும், இனிமே நான் போக மாட்டேன், எனக்கு இனிமே எதுவுமே வேண்டாம் என்று முடங்கி போன நிலையில் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு, நான் உன்னை நிலை நிற்க பண்ணுவேன், நான் உன்னை நிலையாக நிற்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னை நிலையாய் நிற்க பண்ணுகிற தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நிலையாய் நிற்க பண்ணுகிற தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு கால் நீங்க விசுவாசிக்க முடியுமானா, எந்த நிலையில நீங்க ஒரு முடங்கி போன நிலையில் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், சோர்ந்து போன நிலையில் எனக்கு நிற்க முடியல, எனக்கு பலன் இல்லை அப்படின்னு எந்த பகுதியில் நீங்க ஒரு 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 பலவீனத்தில் நீங்க தாக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஒரு சோர்வில் தாக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கலாம். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்க. இன்றைக்கு எந்த மனுஷனை நிற்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நிற்காம 40 வருஷம் நீங்க உங்க வாழ்க்கையை கடத்திட்டு போயிருக்கலாம். பிறந்தது முதல் நான் எதுலையுமே உறுதியா நின்னது கிடையாது, எதுலையுமே தைரியமா நின்னது கிடையாது. ஒரு மிரட்டலுக்கு பயந்து உட்காந்துருவேன், ஒரு எதிர்ப்பை கண்டா நான் மிரண்டு உட்காந்துருவேன். எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றதுக்கு நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. சொல்றீங்களா? அன்னைக்கு பவுலை தரிசனம் தந்து நிற்க வைத்து உலகமெங்கும் கொண்டு போன கர்த்தர் உங்களை நிற்க வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து போய் முடங்கி கிடந்த சீஷர்களை சிறைச்சாலிருந்து விடுதலையாக்கி தேவனுக்காக தேவாலயத்தில் நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார். நம்மைய நிலை நிற்க பண்ண தேவன் வல்லவர். 3 பகுதிகளில் கர்த்தருடைய அனுக்கிரகம் நம்ம மேல் இருக்கும்போது நம்ம நிற்க முடியும், நிலையாக நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். முதலாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சேர்த்து இன்னொரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை? எவைகளை? அவைகளைனா எவைகளை? எவைகளை என்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12ஆம் வசனத்தை பாருங்க, அல்லது 11லிருந்து 12 வாசிக்கலாமே. 11 இப்ப வாசிங்க பார்ப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படினா எவைகள்னா பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். அதற்கு தந்திரங்கள்ல நீங்க விழுந்துராம எதிர்த்து நிற்கணும். ஏன்னா இந்த பிசாசோடு தான் நமக்கு போராட்டம் இருக்குன்ற 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க. 12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கு? மறந்துடாதீங்க, பிசாசானவன் ஒரு நாள் லீவு போடுறதே கிடையாது. நமக்கு தான் லீவு, ஹாலிடே, ஓய்வு நாள்லாம். அவனுக்கு ஒரு நாள் கிடையாது. அவன் எப்பவுமே எப்படி இருக்கிறான்னா வார் ஜோன்ல தான் இருக்கான். சண்டைக்கு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு லீவ் இருக்குமா? எதிரிகிட்ட போயிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன், இந்த நேரத்தை கொண்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு பாட்டு மட்டும் கேட்டு வந்துடுறேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொல்ல முடியுமா? அல்லது 7 நாளாக தூங்கலைங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி மட்டும் கொண்டு போடாதீங்க, நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், தூங்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்போவுமே விழித்தான் இருக்கணும், எப்பவுமே விழிப்போடு இருக்கணும். எப்போ அவன் எதிர்ப்பான்னு தெரியவே தெரியாதுன்னா, இந்த எதிராளி எப்படி அவன் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா நாம் எப்போ கண் அசருவோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். திருடர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ விழிப்பாக இருக்காங்க, நம்ம எப்போ சோர்வோமோ அப்போ தான் விழிப்பாக இருக்கு. அதனால தான் பொதுவாக திருடெல்லாம் எப்போ போகுதுன்னா நைட்டில் தான் திருடுவோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த நைட் நேரம் என்ன செய்வாங்க, எல்லாரும் தூங்குவாங்கன்னு தெரியும். அதனால சோர்ந்து போய் எல்லாம் படுத்துருக்கிற நேரம் நம்ம அயர்ந்து தூங்கிட்டு நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருப்போம். அவன் என்ன செய்வான், வீட்டில் இருக்க எல்லாம் நல்ல பொருட்கள் அவன் தூக்கிட்டு போயிடுவான் இல்லையா? ஏன்னா அந்த நேரம் நம்மளுக்கு காது வேலை செய்யாது, என்ன நடக்கும் கூட அந்த நேரம் கேட்கவே கேட்காது இல்லையா? ஆனால் நம்ம விழிப்பார்த்த எடுத்துருப்போம், கண்ணை விட்டு திருடுறான் அவன். சில பேர் காலையிலே திருடு போகிறத பார்ப்பாங்க. எப்போன்னா மனதளவில் வெளிப்பாக இருக்க மாட்டாங்க, கண்ணு திறந்து தான் இருக்கும். ஆனால் மனதளவில் எப்படி இருக்க மாட்டாங்க, வெளிப்பாக இருக்க மாட்டாங்க.
கடந்த ஆண்டு நினைக்கிறேன், கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டோ இங்கிலாந்து போயிருந்தேன் ஊழியத்துக்காக. அப்போது நான் கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்து பாஸ்டர் வந்து என்னை ஒரு ஹோட்டல் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து நாங்கள் எல்லாம் குடும்பமாக அவங்க குடும்பத்தோடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ சாப்பிடும்போது என் ஃபோனை வந்து இந்த பிளேட்டு பக்கத்தில் வைக்கிறது போல் ஃபோனை வச்சேன். பாஸ்டர் சொன்னார், அந்த ஃபோன் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க பாஸ்டர்னாரு. ஏன் பாஸ்டர்ண்ணே? ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அவர் ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னால் புது ஃபோனாக எத்தனையோ ஆயிரத்துக்கு அவர் ஃபோன் வாங்கியிருக்கிறாரு, புது ஃபோன். அவர் சொல்கிறார், அப்போ தான் பாஸ்டர் வாங்கிட்டு கேஸ் கூட போடல பாஸ்டர், பிராண்ட் நியூ கார்டை போட்டு எல்லா டேட்டாவையும் லோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஹோட்டலில் வந்து உட்காந்து ஃபோன் அப்படி பக்கத்தில் வச்சுட்டு மெனு கார்டை வாங்கி ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 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 பெண்மணி உள்ளே வந்தாள். உள்ளே வந்து இவரை பார்த்து, ஐயா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏதாவது உதவி நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்டாலும். இவர் சரிம்மா உனக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சுட்டு பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அவளுக்கு கொடுத்தாராம். அந்த பெண் வந்து அப்போது இவருக்கு ஒரு பேப்பரில் அவளுடைய சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருக்கான், நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லி. சரிம்மா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவர் உதவியும் செஞ்சுட்டு தொடர்ந்து மெனுவை பார்த்துருக்கிறாரு. திரும்பி பார்த்தா ஃபோனை காணும். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவை காமிக்கிற பேப்பர் இருக்குது பாருங்கள், இவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேப்பர் கீழே ஃபோனை அப்படியே மறைச்சு அப்படியே எடுத்து உள்ள பாக்கெட்டில் போட்டு போயிட்டான். இது எங்கன்னா இங்கிலாண்டில். அப்புறமா நான் என் ஃபோனை வெளியே வைக்க போகிறேன்? அதுக்கப்புறமா என் ஃபோனை வெளியே கண்ணிலே காட்டல, ஊர் வந்து சேர்ற வரைக்கும் பத்திரமா கொண்டு என்ன பண்ணணும், அங்கே ஃபோனுக்குன்னு காணாமல் போச்சுன்னா ஆளே தெரியாது ஊரில், ஏதாவது உனக்கு தொலைஞ்சு போன மாதிரி ஆயிரும், யாரும் நம்புகிறோம் மனப்படமாக தெரியாது, எனக்கு மாட்டிக்கிடுவோன்னு சொல்லிட்டு பத்திரமா ஃபோனை கையிலே வச்சிருந்தேன். அப்போ திருடன் எப்படி திருடுறான்னா கண்ணை மட்டும் திருடுறான். நம்ம கொஞ்சம் அசர்வமானு பார்க்குறான். இந்த எல்லா திருடனுக்கும் பலே திருடன் ஒருத்தர் இருக்கான். அவனை ஆண்டவர் சொல்கிறார், இவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவனுக்கு ஆண்டவர் வச்ச பேரே திருடன் தான். திருடர்களுக்கெல்லாம் பெரிய தலைவர் இவர் தான், பயங்கரமான திருடன். இந்த திருடன் எங்கேயும் புகுந்தான் அப்படின்னு கேட்டால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே புகுந்துருக்கான் பாருங்க. அந்த அம்மாட்ட பேச்சுவாக்கில் பேச வச்சு அப்படியே பேசி 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 ஆசை வார்த்தை சொல்லி மொத்தத்தை களவாடிட்டு ஓடிட்டான். எல்லாம் திருடு போன பிறகு தான் இந்த அம்மா கண்ணு திறந்துருக்குது. ஐயோ ஐயோ மொத்தத்தையும் வாரிட்டு போயிட்டானே, எல்லாம் திருடிட்டு போயிட்டானே. நல்லா தேனொழுக பேசினா, நல்லா பேசினா, நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பேசினா, நமக்கு நன்மை செய்கிற மாதிரி பேசினா, நமக்கு ஏதோ பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வர்ற ஏஜென்ட் மாதிரி பேசினானே. ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்குள்ள எல்லா மகிமையும் போயிடுச்சு, எல்லா நிறைவும் போயிடுச்சு. அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு அவன் வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். வேதம் சொல்லுது, இவனுடைய தந்திரங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதற்கு நீங்க திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த பிசாசுடைய தந்திரங்கள்ல நம்ம மடிஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது, நம்ம நிக்கணும் நிக்கணும். பிசாசு எப்படிப்பட்டவன்னா நம்முடைய வீக் ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு, எல்லாருக்குமே. நம்ம லைஃப்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பலசாலிகள் கிடையாது. ஏதோ ஒன்றில் எப்படி இருப்போம், பலவீனமாக இருப்போம். அதுதான் அவனுக்கு தேவை. சில வேளையில் சில நல்ல காரியங்கள் கூட நமக்கு பலவீனமாக மாறிடும். சில பேருக்கு ஒரு இரக்க குணம் இருக்கும், அந்த இரக்க குணத்தை தான் திருடன் பயன்படுத்துவான். சில பேர் ரொம்ப வெகுழியாக இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க பாருங்க, அதை தான் அவன் பயன்படுத்தும். சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், அதுதான் அவங்களுடைய பலவீனம், அந்த பயத்தையும் அவன் பயன்படுத்தும். சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, அதையே அவன் பயன்படுத்துவான். எது நம்முடைய பலவீனமோ அந்த எந்த இடத்துல நாம வந்து கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காம கவனிக்காம நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம் பாருங்க, அங்கதான் அவன் பிடிப்பான். பொதுவாக திருடர்கள்லாம் எப்படி ஒருத்தனை வசப்படுத்துவான்னு கேட்டால், எந்த இடத்துல நம்ம கார்டெல்லாம் விட்டுட்டு, அதாவது நம்முடைய எதிர்ப்புகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம உஷாரா இல்லாமல், இது நம்ம இடம் தானே, நமக்கு தெரிஞ்ச இடம் தானே, பாதுகாப்பான இடம் தானே, நம்ம பழக்கப்பட்ட இடம் தானே, நம்ம கொஞ்சம் கூலாக இருக்கோம் பாருங்க, அங்கே தான் அவன் பிடிக்கிறான். அங்கே தான், அதுதான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இஸ் ஆல்வேஸ் வாட்ச்ஃபுல். இந்த பிசாசுக்கு எதிராக நாம நிக்கணும். எதிர்த்து என்ன செய்யணும், நிக்கணும். பயந்துடவும் கூடாது, ஓடிடவும் கூடாது, நாம நிக்கணும். நாம வந்து நின்று எதிர்த்து நிற்போம். ஆனா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, ஆமா, நம்மகிட்ட திருடிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நாம எதிர்த்து நின்றணும்.
நின்னாதான் அவன் என்ன செய்வான்? ஓடுவான். பொதுவாகவே திருடர்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்வாங்க. அந்த மாதிரி அந்த திருடனுக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு யார் திருடன் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும் தான் தான் திருடன். அதனால யாராவது அவனை முறைச்சு பார்த்தாலே அவனுக்கு என்ன தோணும்? நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு பயந்துட்டே இருப்பான். கொஞ்சம் எதிர்த்து நின்னா போதும், ஓடியே போயிடுவான். அந்த இடத்துல இருக்க மாட்டான். இந்த நாய் மாதிரி, இந்த நாய் பார்த்துருக்கீங்களா? சும்மா போனீங்கன்னா அது விரட்டிக்கிட்டே இருக்கும். எங்கள் தெருவில் ஒரு நாய் இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட அதை பார்த்தோம். நான் எப்போல்லாம் வண்டி எடுத்துட்டு அந்த தெரு வழியாக போகிறேனோ அதுக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரில, அது என்னை பார்த்தாலே அது ஒரு 20 அடி பின்னாடியே குலைச்சிக்கிட்டு வந்துட்டு அதுக்கம்மா ஓடிப்போம். நல்ல வேளை 4 வீலர் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. பைக்கில் இருந்தால் என் பாடு என்னன்னு தெரியல. என் மேலே அப்படி ஒரு அன்பு அதுக்கு. காலையிலேயே பிரைஸ்லாட் போட்டு தான் வரவேற்று தான் வரும். இன்னைக்கு கூட காரில் எல்லாம் சிரிச்சுட்டே வந்தாங்க, எப்படி இது எழுந்து வருதுன்னு. கரெக்டாக உட்காந்துருக்கும் அந்த இடத்துல. ஆனால் நான் பார்த்துருக்கேன் சில பேர் இந்த மாதிரி எதிர்த்து வரும்போது அது பின்னாடி குலைச்சி எழுத்து நின்னாங்க வச்சுக்கிடுங்களேன், எந்த வேகத்தில் வந்து அதே வேகத்தில் என்ன பண்ணிடும்? ஒரே ஓட்டம். பிசாசம் அப்படி தான் நம்மகிட்ட பார்க்குறான். நம்ம எதிர்த்து நிற்கிறத பார்த்தா அவன் நம்ம விட்டு ஓடியே போவான். அதுக்கு விசுவாசி என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். அது எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா ரொம்ப முக்கியமானது அங்கே போட்டிருக்கு, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி எழுதியிருக்கு பாருங்க, 13ஆம் வசனம் படிங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தையை விட்டுறக்கூடாது. சகலத்தையும் வாசிங்க. தீங்கு நாளிலே அவைகளைன்றது இந்த பிசாசுடைய தந்திரங்களை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி அல்லது பலம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு யாருடைய சர்வாயுத வர்க்கம்? அல்லேலூயா. இது என்னுடைய ஆயுதம் கிடையாது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இட் இஸ் தி ஆர்மர் ஆஃப் காட். நம்முடைய ஆர்மர் கிடையாது. மாம்சத்தின்படி நம்ம வந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு அவன் முன்னாடி நின்னா அவன் பயப்படவே மாட்டான், கொஞ்சம் கூட அசரவே மாட்டான். அவனை எதிர்க்கிறதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் தேவை. பிரியமானவர்களே, பிசாசனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நின்று நம்ம உறுதியாக நிற்க வேண்டுமானால் முதலாவது, இஃப் காட் ஹஸ் டு மேக் யூ ஸ்டாண்ட் ஃபர்ம், அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த சர்வாயுத வர்க்கங்களை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசை எதிர்த்து நின்று போராடுறதுக்கு தேவன் நம்மை உறுதியாய் நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எப்பன்னா அவருடைய போராயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும், அவருடைய தளவாடங்களை நாம எடுத்துக்கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்வோம்னா எந்த விதமான காரியத்தை எதிர்த்து நிற்க திராணியை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, இந்த உலகத்திலேயே மிக சின்ன நாடுல ஒரு நாடு வந்து இஸ்ரவேல். ஆனால் அந்த இஸ்ரவேலை பார்த்தா இன்னைக்கு உலகமே என்ன பண்ணுது? நடுங்குது. அந்த ஒரு சின்ன நாடு எத்தனை நாடுகளை மிரட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓயவே இல்லைங்க. டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் ஒரு 10 நாள் சண்டை போட்டு வந்தாலே அதுக்கு 100 நாள் கொண்டாட்டம் நடத்தின்னு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து சண்டை. எந்த நேரம் குண்டுமலை பொழியும்னு தெரியாது, ஆனால் சோர்ந்து போகாமல் நிற்கிறாங்க. எப்படி இவங்களால் நின்று பிடிக்க முடியுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அமெரிக்கான்ற ஒரு நாடு என்ன பண்ணுதுன்னா பேக்கிங். நீ அடிக்கனா அடி, உனக்கு எவ்வளோ வெப்பன்ஸ் வேணால் நான் என்ன பண்ணுறேன் தரேன், நீ வந்து உனக்கு இருக்கிற காசை கொடுத்துட்டு போ, என்னுடைய வெப்பன்ஸ் என்ன பண்ணு வாங்கிக்கோ, என்னுடைய லேட்டஸ்ட் வெப்பன் எடுத்துக்கோ, என்னோடய ஃப்ளைட்ஸ் எடுத்துக்கோ, என் குண்டுகள் எடுத்துக்கோ, ஏவுகணைகள் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. இப்போ அவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா வந்து பாரு நிற்கிறாங்க. என்ன தைரியங்க அவங்களுக்கு! அந்த ஒரு நாடு கொடுக்கிற பலனை வச்சு எத்தனை சத்துருக்களை முறியடிக்கிறாங்க பாருங்க. தங்களை சுற்றி யாருமே கை நீட்ட முடியாத அளவு அவ்வளோ பலசாலிகளாக மாறிட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லட்டுமா, நமக்கு பின்னால் இருக்கிறது அமெரிக்கா இல்லை, பூமியையே உண்டாக்கின தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவருடைய ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். நம்ம மாம்சத்தின் பலத்தில் கொண்டு போயிட்டு நம்ம சண்டைக்கு போகிறோம்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? இழந்துருவோம். வீரம் இருக்கலாம், நிறைய பேருக்கு வீரம் இருக்கு. வீரத்தை வச்சுக்கிட்டு போய் யுத்தத்தில் போய் நின்னோன்னா உயிர் போயிடும். வீரம் பத்தாது. வீரத்தோடு என்ன இருக்கணும்? விவேகமும் ஆயுதமும் இருக்கணும். ஆயுதம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு.
பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவன் நமக்கு எப்படி பலன் கொடுக்குறாருன்னா அவருடைய வெப்பன்ஸ் கொடுக்குற. எடுத்துக்கோ, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் நீ என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் சண்டை போடு. அப்போ தேவனை சார்ந்து கொள்ளாம நம்மளால இவன் முன்னாடி நிற்கவே முடியாது. ஒருவேளை அவனுடைய தந்திரங்கள்னால சோதிக்கப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய அட்டாக்ஸ்ல வந்து நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பாஸ்டர் இவன் என்ன ரொம்ப தொந்தரவு பண்றான், பாஸ்டர் என்னுடைய மைண்டை ரொம்ப தொந்தரவு பண்றான், என்னுடைய செயல்பாடுகளில் ரொம்ப தொந்தரவு பண்றான், தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியாதபடி என்னை ரொம்ப தடுக்கிறான், அவனுடைய பேச்சுகள் அவனுடைய கிரியைகள் என்னை ரொம்ப சோதனைக்குள்ள மாற்றுது, என்னால் கர்த்தருக்குள்ள நிற்க முடியல, என்னால் நின்று பிடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. விசுவாசி தான், பேர் வந்து போர் வீரன் தான், ஆனால் கையில் ஆயுதங்கள் கிடையாது. ஒரு நிமிடம் கூட நிற்க முடியல. அந்த குண்டு சத்த கேட்டாலே பயம் வந்துடுது, அந்த பிரச்சனையை கடந்து வரும்போதே பயம் வந்துடுது, அந்த போராட்டத்தை நிற்கிறதுக்கு தைரியம் கிடையாது. நான் உனக்கு அன்பா சொல்லுவேன், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நான் போராடி நிற்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, இந்த திராணி உள்ளவர்களா இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய போர் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க, உம்முடைய போர் ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள கிருபை தாங்க. நான் சொல்லுவேன், காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுவார், அவர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவார், யூனிஃபார்ம்லாம் போட்டு கன்னை முதல்ல எடுப்பார், லோட் பண்ணிடுவார். எப்போ லோட் பண்ணுவார், அங்கே ஒருத்தர் வந்து அவருக்கு சுடுறதுக்கு நேராக வந்தவங்க வெயிட் பண்ணப்பா, அதை குண்டு போடலப்பா அப்படின்னு நான் தேடுவார். என்ன பண்ணுவார், சத்துருவை இவர் சந்திக்கிறதுக்கு முன்னால் இவர் முதல்ல என்ன ஆயிடுவார், லோட் பண்ணிடுவார், ஃபுல்லாக லோடடாக இருப்பார். ஏன்னா எந்த நேரம் யார் எந்த திசையிலேருந்து வருவான்னு தெரியாது. அதே போல் தேவனுடைய பிள்ளைங்க காலையில் எழுந்த உடனே உங்களை லோட் பண்ணிவிடுங்க. ஆண்டு சொல்கிறார், முழு வெப்பன்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன், தலைச்சீராலேருந்து பாதரட்சை வரைக்கும் ரெடியாக இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என் இன்வென்ட்ரி ஃபுல்லாக உனக்கு நான் தர்றேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பட்டயத்தை எடுத்துக்கோ, கேடகத்தை எடுத்துக்கோ, மார்க் கவசத்தை எடுத்துக்கோ, பாதரட்சி எடுத்துக்கோ, ஹெல்மெட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் பெல்ட் எடுத்துக்கோ, எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. நீ என்ன செய்யணும்னா, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தளவாடங்களை உனக்கு தான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ. காலையிலே நம்ம லோட் பண்ணிடணும். ஏன்னா பிசாஸ் எப்படிப்பட்டவன்னா தந்திரசாலி. இந்திரா காந்தி அப்படின்ற நம்முடைய முன்னாள் பிரதம மந்திரியை பற்றி சொல்கிறாங்க. அந்த அம்மா எப்பவுமே வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, குண்டு தொலைக்காத ஒரு சட்டையை வந்து அந்த அம்மா போட்டிருப்பாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டிலிருந்து அந்த ஆஃபீஸ்க்கு அவங்க நடந்து போனாங்க. அது வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இந்த பிரதம மந்திரியினுடைய வீடு அலுவலகம். அன்றைக்கி யோசித்தாங்களாம், நம்ம காம்பவுண்டு தானே, நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு 50 அடி நடந்து போனால் ஆஃபீஸ் உள்ளே அப்படியே நடந்து வந்தாங்க. இதை வந்து உள்ளே ஒரு காவலாளி ஒருவன் அவங்களுடைய எதிரியாக இருந்திருக்கான், இந்த அம்மாவுக்கு தெரியலை. அன்றைக்கி அவன் கவனிச்சான், இந்த அம்மா என்ன போடலை, ஜாக்கெட் போடலன்னு கண்டுபிடிச்சான், புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே கன் எடுத்தான். அது பாயிண்ட் பண்ணும்போது இந்த அம்மாவுக்கு தெரியல, இவனுடைய சத்துருன்னு கூட பண்ண, என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. அதுக்குள்ளேயும் பட 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 படன்னு குண்டு உள்ள பார்த்துருச்சு, அங்கேயே விழுந்தாங்க. நாம் உஷாராக இல்லாமல் இருக்கலாம், பிசாசு நம்ம மேலே பார்த்துக்கிட்டே இருக்கான், காலில் லோட் பண்ணிட்டாரா இவருன்னு பார்க்குறான். அதனால தானே வேதத்தில் வாசிக்கிறோம், காலமே உமக்கு முன்பாக ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே ஆயத்தம் ஆயிடுங்க. வேதம் நம்ம கற்பிக்கிற முக்கியமான போதனையில் ஒன்று என்னன்னா, சோதனைக்குட்படுறதுக்கு முன்னாலேயே நம்ம ஆயத்தம் ஆயிடணும். இயேசு சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு சோதனையை சந்திக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாரு, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாரு. அதனால காலில் வந்து சோதனை வரும்போது அவரால் பயப்படறதுக்கு வாய்ப்பே இல்லை, தைரியமாக சந்திச்சார். தேசாதிபதி வந்தான் எதிர்த்து, ராஜா எழும்பி வந்தான், ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் இட்டாங்க, அவரை வந்து கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல. நமக்கு அது ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறார். காலையில் எழும்போதே என்ன செய்யணும்னா, ஃபாதர் பக்மன்ஸ் பாடுறது போல துதிய நாடை அணியணும், துயரத்தை மறக்கணும், தேவனுடைய முகத்தை தேடணும். காலையிலே சொல்லிடணும், ஆண்டவரே இந்த நாளில் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரே நீதியில் நடக்க, சத்தியத்தை பின்பற்ற,
உமக்காக உண்மையா வாழ்றதுக்கு இன்னைக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா விதமான சூழ்ச்சிகள், எல்லா விதமான சோதனைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை காலையிலே போட்டுக்கிறேன்ப்பா. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ உண்டான ரட்சிப்பை நான் என் தலையின் மேல் நான் ஏற்றி கொள்றேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நான் உணர்றேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நீர் நிரப்பும். காலையிலே சொல்லிருங்க. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா மற்ற சந்தோஷங்கள்லாம் பெரிய சந்தோஷமாவே தெரியவே தெரியாதுங்க. காலையிலேயே அந்த ஹெல்மெட்டை தலைமையில போட்டுக்கிடுங்க. இங்கே நிறைய பேர் காலையிலேயே அந்த ஹெல்மெட்டை போடாதனால உலகத்தில் கொண்டு வர சிற்றின்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பமா தெரியுது. காலையிலே ரெடி பண்ணிடுங்க உங்களை. I want to be filled with the joy of your salvation, Lord. தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பிட்டோன்னா இந்த உலகம் காட்டுற எல்லா ஆசாபாசங்கள்லாம் பெருசாவே தெரியாது. ஆடா போயா, நான் இதை விட என்னை விட்டு வாடாத மறையாத நித்திய சந்தோஷத்தை கர்த்தரின் தலையின் மேல வைத்திருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும். காலையிலேயே நீங்க தேவ சமூகத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்று பாருங்க. எந்த வெப் சீரிஸும் உங்களை என்ன பண்ணாது, கவர்ச்சியே கொடுக்காது. அதை பார்க்கும்போது ஆடப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் தேவனுடைய சந்தோஷத்தையே வச்சிருக்கேன், இந்த டூப்ளிகேட்லாம் நம்மளுக்கு எதுக்கு இல்லையா? தெரியாது. காலையிலேயே இந்த சந்தோஷத்தினால் நம்ம நிரம்பிட்டோம் அப்படின்னா, வாயில துதியினால் நிரம்பி தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம்னா, டிவியில் என்னது சீரியல் வருது பாருங்க, அப்படியே சாயணும்னு தோணாது. இந்த அசிங்கத்தை எவன் பார்ப்பான்? மாமியார் சண்டை, மருமக சண்டை, இதெல்லாம் எவன் பார்த்துக்கிட்டு இருப்பான்? இதான் ஒரு சந்தோஷம். இதை விட நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். அது போதும் எனக்கு. காலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க நிக்க வைக்கிறதுக்குனே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. காலையில் எழுந்தவொடனே எப்படி எழும்பணும்னா, நோக்காடு சொல்லிக்கிட்டே எழும்பக்கூடாது. இடுப்பு வலிக்குது, ஆமாம் ரொம்ப நேரம் படுத்திருந்தா இடுப்பு வலிக்கு தான் செய்யும். காலு வலிக்குது, ஆமாம் காலில் ரத்த ஓட்டலைன்னா என்ன தான் செய்யும், வலிக்க தான் செய்யும். காலை எழும்பும் போதே 10 நோக்காடு சொல்லி எழும்பக்கூடாது. எழும்போது என்ன சொல்லணும்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கழியூற கடவோம். காலையிலே எழும்பும் போதே துதியோடு எழும்பணும், ஆராதனையோடு எழும்பணும். நல்ல வாயில் ஒரு நீங்கள் அப்படி காலில் எழுந்து பாருங்க, நல்ல ஆண்டவர் 2-3 வார்த்தை சொல்லி துதிச்சு பாருங்க, அந்த இடமே தேவ பிரசன்னத்தினால் நிரம்பிடும். அர்த்தம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய பண்டக சாலைக்குள்ளே போயிருக்கேன், என் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், காலையிலே ஹெல்மெட்லாம் மாட்டிக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நான் இன்னைக்கு காலை நான் எதிர்கொள்ள போகிறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை உலகம் கொள்ளை கொண்டு போகவே முடியாது. காலையிலே எழுந்து நம்ம ஹெல்மெட்டை போட்டோம்னா என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் சரி எதிர்கொள்ளலாம், நிற்கலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நிற்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? எதற்கு எதிராக நிற்கணும்? பிசாசுக்கு எதிராக நிற்கணும். நிற்கிறதுக்கு என்ன சர்வாயுத வர்க்கம் தேவை? கரெக்டாக சொல்லுங்க, என்ன சர்வாயுதம் வேணும்? தேவனுடைய சர்வாயுதம் வேணும். சொல்லுங்க, தேவனுடைய சர்வ ஆயுதங்கள் நமக்கு தேவை. அந்த ஆயுதங்களை தலையிலேருந்து கால் வரைக்கும் ரெடி பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறமா தைரியமாக போகலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையிலே ரெடி பண்ண எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. காலையில் எழுந்து கண்டதையும் போட்டு கேட்காதீங்க, கண்டதையும் பார்க்காதீங்க. நம்ம சர்ச்சில் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறோம். அதில் ஒரு முயற்சி என்னென்னா, ஏசி ஆவடி சாங்ஸ்ன்னு போங்க. அதில் போனால் எல்லா பழைய கீர்த்தனை பாமாலைகள்லாம் இப்போ போட்டுக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 14-15 பாட்டு போட்டோம் நினைக்கிறது வரைக்கும். 16 பாட்டா, 16 சாங்ஸ். பரவாயில்ல, அப்டேட்டடாக இருக்கீங்க, வெரி குட். இந்த பாட்டெல்லாம் போட்டு கேளுங்களேன், அவ்வளோ மனசு குளிர்ச்சியாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இருதயத்தையும் மகிழ்விக்கும். அல்லது உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஆராதனை பாடலோடு காலைல ஆரம்பிங்க. எழுமுன உடனே நல்ல வாயை திறந்து ஆராதிங்க, வாயை திறந்து பாடுங்க. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும். காலையில் இந்த மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புங்க. நம்மை ரட்சித்ததே எதற்குன்னு சொன்னா, கர்த்தரை துதிப்பதற்காக. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல இருக்கும். பாடிங்க. நீங்க நிறைய பேருக்கு இந்த பாடுற பழக்கம் இல்லை. இங்க சர்ச்சில் கூட பாட சொன்னா முடங்கிட்டே தான் இருக்காங்க, ஆய திறக்க மாட்டேங்கிறாங்க.
வீட்டிலன்னா வாய் வேற மாதிரி திறக்குது. சர்ச்சில் வந்து பாடுங்கன்னா ஃபுல் தியானத்தில் போயிடறாங்க. அப்படி போகாதீங்க, வாயை திறந்து பாடணும். எதுக்கு சர்ச்செல்லாம் ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லணும், வாயை திறந்து பாடுற பழக்கம் இருக்கணும். பிள்ளைங்களையும் வாயை திறந்து என்ன செய்யுங்க, பாட சொல்லுங்க. வாயை திறந்து பாடு. கர்த்தர் நமக்கு வாய் எது கொடுத்துருக்கிறார்? கர்த்தரை பாடுறது கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தி ஆக்கி இருக்கிறார். நல்ல பாடல்களை கொடுத்து நீங்க பாடி பாருங்களேன். நீங்க காலில் எழுந்து ஒரு 1-2 பாட்டு வாயினால் நீங்க பாடி பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்குறது நீங்க பார்ப்பீங்க. அப்போ என்ன, ஹெல்மெட்டை போட்டோன்னு அர்த்தம். அந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்கிறவனாக, ஆண்டவரே இன்னைக்கு எதிர்த்து வருகிற போராட்டங்களை நான் சந்திக்கிறதுக்கு எனக்குள்ள அந்த சந்தோஷத்தை தாரும். அப்போ சோதனைகள் வந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். மற்ற சந்தோஷம்லாம் பெருசாவே நமக்கு தெரியாதுங்க. உள்ளத்தை தேவன் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை சந்தோஷத்தினால் காலையிலே நிரப்புங்க. நான் இன்னும் ஒவ்வொரு பகுதியாக போனேன்னா செய்தி முடிஞ்சிடும். என்ன, ஹெல்மெட்லேருந்து, பிரஸ்பேட்லேருந்து, நம்ம பெல்ட்லேருந்து, அதுக்கப்புறமா ஷூஸ்லேருந்து எல்லாத்தையும் சோடு எடுத்துகிட்டு வந்து ஷீல்டு எடுத்தேன்னா நீ பிரசங்கம் முடிச்சிடும். அதனால் நான் விட்டுறேன். நீங்கள் போய் உட்காந்து படிச்சு பாருங்க. உங்கள் சோதனை என்ன? இன்பத்தினால் சோதிக்கப்படுறீங்களா? காலையிலே ஹெல்மெட்டை மாட்டிடுங்க. ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை எனக்கு தந்துட்டீங்கன்னா, அந்த ஹெல்மெட்டை போட்டால் நான் உலக சந்தோஷம் எதுவுமே என்னை தொட கூட செய்யாது. நான் மேற்கொண்டு போயிடுவேன். அல்லேலூயா. யாராவது இதில் ரொம்ப சோதிக்கப்படுறீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறாரு. உலகத்தின் இன்பங்கள், சிற்றின்பங்கள் ரொம்ப சோதிக்குதா? நல்லா தான் இருக்கேன் பாஸ்டர். சண்டே மண்டே ஆனால் அப்படியே வண்டி போயிடுது பாஸ்டர். வேற எங்கேயோ பார்க்க போயிடுது, வேற எதையோ பார்க்க போயிடுது. எதன் மேலேயோ அப்படி பற்றுதல் வந்துருதா? காலையில் எழும்பி தேவனுடைய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புங்க. அல்லேலூயா. இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அதை போட்டுட்டீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுவேன், அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுவீங்க. கர்த்தர் நல்லவர்.